அனைவருக்குமே வணக்கம். இந்த பதிவு யாருக்கான பதிவு, எதற்கான பதிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, என்னுடைய பதிவுகள் காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரமாக அதை சரி செய்து ஏற்ற நேரத்தில் நான் வழமை போல பதிவிடுவேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய வசனங்களை நாங்கள் தியானித்து அதை பதிவிட்டு கொண்டிருந்தேன். அது சில நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்தது. சில நேர கால தாமதங்களும் ஆகிக்கொண்டிருந்தது. இப்போ அதையெல்லாம் சரி செய்திருக்கிறேன். மறுபடியுமாக வழமை போல ஆண்டவருடைய வேதவசனம், அதாவது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா, அந்த ஜீவனுள்ள வார்த்தை வழமை போல பதிவிடப்படும். அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற என்னுடைய சோசியல் மீடியா சமூக வலைத்தளத்திலே அது வழமை போல அதே டைமுக்கு பதிவிடுவேன் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஜாமம் 1 மணி, அதாவது நள்ளிரவு 1 மணிக்கு இந்த ஆண்டவருடைய வசனம் பதிவிடப்படும். சரியா? நீங்கள் யூடியூப் தளத்திலே பார்க்கலாம், அல்லது ஃபேஸ்புக்கிலே பார்க்கலாம், அல்லது டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இனிமேல் எந்த காலதாமதமும் நடக்காது. சரியாக 1 மணிக்கு, அதாவது ஜாமம் நள்ளிரவு 1 மணிக்கு, சரியாக 1 மணிக்கு ஆண்டவருடைய வசனம் பதிவிடப்படும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் 1 மணிக்கு பதிவிடப்படும். நாளையிலிருந்து தினமுமே அதே டைமுக்கு அந்த ஆண்டவருடைய வசனங்கள் பதிவிடப்படும் என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அதே போல் நான் யூடியூப்லேயே பதிவிட்டிருக்கிறேன். சரியாக 1 மணிக்கு உங்களுக்காக கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை பதிவிடப்படும் என்று நான் யூடியூப்லேயே பதிவிட்டிருக்கிறேன். சரியா? தடைகளுக்கு என்னை மன்னித்து கொள்ளுங்க. இனிமேல் வழமை போல என்னுடைய பதிவுகள் எல்லாமே சரியான நேரத்துக்கு சேரும் என்பதை நான் அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை கேட்கிற, பார்க்கிற உங்கள் யாவரையும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் உங்களுடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல் அதை கேட்பீராக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.